வீட்டிலேயே அருமையாக செய்யலாம் ரோட்டுக்கடை மசால் பொரி. அதுக்கு தேவையான பொருட்கள் தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி, வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் பட்டை, லவங்கம், ஜீரகம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே அதில் கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா. நம்ம வேறு எதுவும் மிளகா பொடி போட போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினோடனே இது கூட தக்காளி 2 பெரிய தக்காளி நாங்கள் போட்டிருக்கோம். தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இது ஒரு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை கொத்தமல்லி, புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி அதையும் சேர்த்து போட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி, வேக வச்ச பட்டாணி, உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது கூட வதக்கி வச்ச தக்காளி, வெங்காயம் அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு வாண்டியில் ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு, இதுக்கு எண்ணெய் நிறைய தேவைப்படாது, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் தனியா பொடி, நம்ம முன்னாடி சொன்ன மசாலா, தனியா பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, அவ்வளோதாங்க மசாலா. இது 3 மசாலா தான் முக்கியமானது. போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின்னு இமீடியட்டாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்துடணும், இல்லைன்னா தீஞ்சிடும். அரைச்சி வச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கொதிக்கணுன்ட்டு இல்லை, ஏன்னா எல்லாமே வதக்கி அரைச்சதுனால நிறைய கொதிக்கணுன்ட்டு இல்லை. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ. அதில் நல்லா கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதில் வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு நல்லா கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டதுக்கப்புறம் தண்ணி வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு எப்பயுமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா கொதிக்க உப்பு நிறைய இறங்கும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் அவ்வளோதான், மசாலா ரெடி. இப்போ அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சம் பூரியை உடச்சி போட்டு நல்லா இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. ரொம்ப பொடியாக வேண்டாம், இந்த மாதிரி உடச்சிக்கோங்க. அதில் ஒரு 2 கரண்டி மசாலா ஊற்றுங்க. நம்ம செஞ்சு வச்ச பட்டாணி மசாலா போட்டு அதில் மேலே வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, காரா பூந்தி, சேவ் உங்களுக்கு எது இஷ்டமோ அதெல்லாம் மேலே டாப்பிங்ஸாக நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வீட்லேயே செய்யக்கூடிய மசால் பூரி ரெடி. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா தேவைன்னா பொரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.